guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான இன்ஷாட் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரியில் போயிட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன்வாவில் போயிட்டு நம்மளுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து சாங் ஆட் பண்ணலாம். சாங் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய கேலரியில் இருக்கிற சாங்கே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டியூரேஷன் வந்து கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபில்டர் உள்ளே போங்க. ஃபில்டர் போயிட்டு பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதோட லைட்னிங் வந்து கொஞ்சம் அதிகம் வச்சுட்டு இப்போ கான்ட்ராக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டீப் கலராக தெரியும். இப்போது வந்து ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது அப்போ தான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் க்ரோம் உள்ளே போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைன் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இன்ஷாட் ஆப்பில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் காப்பி பண்ண லிரிக்ஸ் வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் லைனை மட்டும், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்து கேபிட்டலில் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து லிரிக்ஸ் செட் பண்ணிட்ட உடனே அதுக்கு ஒரு எஃபெக்ட் வைக்கலாம். எஃபெக்ட் வைக்கிறதுக்காக நான் சைடில் இருக்க அந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணி எஃபெக்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் செட் ஆகும் நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஒயிட் கலரே நான் வச்சுக்கிறேன். நான் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோக்கும் நார்மல் ஒயிட்டே நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக ஒயிட்டே நான் வச்சு செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஜூம் பண்ணி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லிரிக்ஸோட லென்த்து வந்து கொஞ்சம் லாங் பண்ணிவிட்டு அந்தந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடித்த உடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லென்த்து வந்து நம்ம கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த லென்த்தை வந்து கட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. இது கூட நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த ஒரு டெம்ப்ளேட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிப் ஆப்ஷன் போயிட்டு டெம்ப்ளேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு பிளெண்ட் பண்ணிட்டோன்னா வீடியோ ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ அழகாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பின்னாடி அந்த டெம்ப்ளேட்டும் அழகாக இருக்குது. இன்ஷாட்டில் பேசிக்கான ஒரு லிரிக் வீடியோ இப்படி தான் எடிட் பண்ணணும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி மோர் எடிட்டிங் வீடியோ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.